ரஷ்யா ஈரானுக்கு அழுத்தங்களை வழங்குகின்றதா? ஈரான் தேவையான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காக தந்திரமாக காய்களை நகர்த்துகின்றதா? ரஷ்யாவின் அதிபர் புட்டின் நெட்டன்யாகுவோடு எவ்வாறான விடயங்களை தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார். கூட்டணியை பாதுகாப்பதற்காகவும் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காகவும் காசா தொடர்பாக நெட்டன்யாகு முன்வைத்திருக்கக்கூடிய புதிய திட்டம். மேலும் இதற்கான பதிலடிகளை வழங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர். எதிரிகளையும் துரோகிகளையும் கொத்தாக தட்டி தூக்கும் பலஸ்தீனிய போராளிகள். காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை உள்ளடக்கிய ட்ரக் வண்டிகளை அனுப்புவதன் மூலமாகவும் வான்வழியாக உணவுப் பொருட்களை வீசுவதன் மூலமாகவும் ஜோர்டானிய அரசு பெற்றுக்கொள்ளக்கூடிய இலாபங்கள். ஈரானின் தென்கிழக்கு பிரதேசத்திலே கொல்லப்பட்ட ஈரானிய பெசிச் படைப்பிரிவினுடைய தளபதி. அவசரமாக அணிதிரட்டல்களை மேற்கொண்டு வரக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தின் வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் ஈராக்கை சிதைப்பதற்காக துரோகி அர்துகான் அமெரிக்காவோடு இணைந்து மேற்கொள்ளக்கூடிய வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் இன்னும் சில முக்கியமான தகவல்களை உள்ளடக்கிய காணொலி ஒன்றை இன்று மதியம் வெளியிட்டிருந்தேன். இந்த காணொலியை பார்வையிடாதவர்கள் கமெண்ட்ஸ் பிரிவிலே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி பார்வையிடலாம். அடிமை ஜோர்டான் மற்றும் அடிமை ஐக்கிய அரபு அமீரகம் காசாவிற்குள்ளே வான்வழி மூலமாக உணவுப் பொருட்களை வீசி வருகின்றன. கடந்த 3 நாட்களாக இந்த அடிமைகள் காசாவிற்குள்ளே வான்வழி மூலமாக வீசி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களின் மூலமாக 100 பலஸ்தீனிய மக்களின் பட்டினியை கூட நிவர்த்தி செய்ய முடியவில்லை என்பதே யதார்த்தமான உண்மையாகும். கடந்த 3 நாட்களாக இவர்கள் வீசி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் 3 ட்ரக் வண்டிகளுக்கும் குறைவான உணவுப் பொருட்கள் என காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காகவும் ஆக்கிரமிப்பு குற்றங்களை மறைப்பதற்காகவுமே வான்வழி மூலமாக உணவுப் பொருட்கள் வீசப்படுகின்றன. மேலும் இவ்வாறு வான்வழி மூலமாக உணவுப் பொருட்கள் வீசப்படுவதை ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக நிராகரித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் வான்வழி மூலமாக வீசப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் அதிகமானவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களிலேயே வீழ்ந்துள்ளது என்றும் இவற்றை பெற்றுக் கொள்வதற்காக சென்ற பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் காசாவினுடைய அரசு அலுவலகம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு ஜோர்டான் வான்வழி மூலமாக காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை வீசுவது தொடர்பாக மிடில் ஈஸ்ட் ஐ ஊடகமானது விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தது. அதாவது ஜோர்டான் ஒரு விமானத்தின் மூலமாக காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை வீசுவதன் மூலம் 4 லட்சம் அமெரிக்க டாலர்களை லாபமாக ஈட்டிக் கொள்கின்றது என மிடில் ஈஸ்ட் ஐ ஊடகமானது விசேட அறிக்கைகளையும் ஆதாரங்களையும் வெளியிட்டுள்ளது. மேலும் மிடில் ஈஸ்ட் ஐ ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய குறித்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவிற்குள்ளே ஒரு விமானத்தின் மூலமாக உணவுப் பொருட்களை வீசுவதற்காக ஜோர்டானிய அரசாங்கம் 2 லட்சம் அமெரிக்க டாலர்கள் தொடக்கம் 4 லட்சம் அமெரிக்க டாலர்கள் வரையில் அறவிடுகின்றது. கரீம் ஷலோம் பிரதேசத்தினூடாக உணவுப் பொருட்கள் உள்ளடக்கிய ட்ரக் வண்டி ஒன்றை அனுப்புவதற்கு ஜோர்டான் 2200 டாலர்களை அறவிடுகின்றது. ஜோர்டானிய அமைச்சரவைக்கு கீழால் இருக்கக்கூடிய JHCO என்கின்ற நிறுவனத்தின் மூலமாகவே இந்த பணத்தொகையானது அறவிடப்படுகின்றது. ஜோர்டான் இந்த பணத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடமிருந்தே அறவிடுகின்றது. ஒரு விமானத்தின் மூலமாக காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை வீசுவதற்கான பணத்தினை டாலர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வழங்காவிட்டால் ஜோர்டான் காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களையும் வீசாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வளவு பணத்தினை வழங்குகின்றதோ அந்த பணத்திற்கு ஈடான உணவுப் பொருட்களை மாத்திரமே ஜோர்டான் வீசுகின்றது. மேலும் ஜோர்டான் மூலமாக கரீம் ஷலோம் பிரதேசத்தினூடாக நுழையக்கூடிய ஒவ்வொரு ட்ரக் வண்டிகளுக்கும் 2200 டாலர்கள் வீதம் அறவிடப்பட்டு வருவதாக மிடில் ஈஸ்ட் ஐ ஊடகமானது குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளது. அத்தோடு ஜோர்டானினுடைய இந்த செயற்பாட்டால் ஜோர்டானுக்கு அதிக லாபம் கிடைப்பதை போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அதிகளவான நன்மைகள் கிடைக்கின்றன. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இதைத்தான் விரும்புகின்றது. அப்போதுதான் காசாவிற்குள்ளே எவ்வளவு உணவுப் பொருட்கள் வீசப்பட வேண்டும் என்பதனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் கண்காணித்து கட்டுப்படுத்த முடியும். காசாவிற்குள்ளே 5 விமானங்களுக்கான உணவுப் பொருட்கள் மாத்திரம் வீசப்பட வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 20 லட்சம் டாலர்களை ஜோர்டானுக்கு வழங்கும். அதற்கேற்றால் போலேயே ஜோர்டானும் காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை வீசும். பலஸ்தீனிய மக்களுக்கு வான்வழி மூலமாக உணவுகளை வீசுவதற்கான சூழ்ச்சி திட்டத்திலும் ஜோர்டான் மிக முக்கியமான பங்காளியாகவும் இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த செய்திகளை குறிப்பிடுவதற்கும் அருவருப்பாகவே இருக்கின்றது. பட்டினியினால் கொல்லப்படும் பலஸ்தீனிய மக்களுக்கு உணவுகளை வழங்குவதற்கும் இவர்கள் பணத்தினை அறவிடுகின்றார்கள். இதன் மூலமாக பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான உணவு விநியோகமும் கட்டுப்படுத்தப்படுகின்றது. காசாவிற்குள்ளே ட்ரக் வண்டி ஒன்றை அனுப்புவதற்கும் இவர்கள் பணத்தினை அறவிடுகின்றார்கள். பலஸ்தீனிய மக்களின் பட்டினியை வைத்து இவர்கள் பணம் சம்பாதிக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த அடிமை ஈவு இரக்கமற்ற ஈனப்பிறவிகள் ஒரு துளியேனும் மனிதநேயம் இல்லாத விச ஜந்துக்களாகவே இருக்கின்றார்கள்.
அடுத்து கடந்த 2 நாட்களாக கரீம் ஷலோம் பிரதேசத்தினூடாக 30க்கும் குறைவான உணவுப் பொருட்களை உள்ளடக்கிய வண்டிகளே அனுமதிக்கப்படுகின்றன. மேலும் இந்த உணவுப் பொருட்கள் ரஃபாவினுடைய மொராகச்சு பிரதேசத்தினை அடைவதற்கு முன்பு குறித்த உணவு வண்டிகளிலே இருக்கக்கூடிய உணவுகள் கொள்ளையடிக்கப்பட்டு திருடப்படுகின்றன. அதாவது குறைந்த அளவிலான உணவு வண்டிகளே நுழைகின்றன. அந்த உணவை எப்படியாவது தங்களுடைய குடும்பத்திற்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உணவு வண்டிகளை வழிமறைத்து அவற்றில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இவ்வாறு ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் ரஃபாவின் மொராகச்சு பிரதேசத்திலே அணிதிரண்டு வரக்கூடிய உணவு வண்டிகளை வழிமறைத்து அந்த உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கும் திருடிக் கொள்வதற்கும் முயற்சி செய்கின்றார்கள். இதனால் குறித்த பிரதேசங்களில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. ரஃபா கடவை பிரதேசம் திறக்கப்பட்டு ஒரு நாளைக்கு தேவையான 500 தொடக்கம் 600 வரையிலான உணவு வண்டிகள் அனுமதிக்கப்பட்டால் மாத்திரமே இந்த சிக்கல்களை சமாளிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. போதுமான உணவு காசாவிற்குள் அனுமதிக்கப்படாவிட்டால் இந்த நிலைமையானது நீடிக்கும் என்றும் குறித்த உணவுப் பொருட்களை காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களுக்கும் விநியோகம் செய்ய முடியாது என்றும் காசாவின் அரசு அலுவலகம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு இது ஒரு புறம் இருக்க யாசர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பல்களும் கான் யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கொள்ளை அரபு பழங்குடி கும்பல்களும் இந்த உணவுப் பொருட்களை கொள்ளையடிப்பதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். அத்தோடு நுழையக்கூடிய சிறிதளவிலான உணவு வண்டிகளையும் முழுமையாக காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சரிசமனாக விநியோகம் செய்வதற்கான முயற்சிகளையும் பலஸ்தீனிய போராளிகளும் காசாவின் பாதுகாப்பு துறையும் மேற்கொண்டு வருகின்றன. ஆனால் போதுமான உணவுகள் காசாவிற்குள்ளே கொண்டு வரப்படாமல் இந்த நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மிகப்பெரிய கேள்விக்குறியே. அத்தோடு கரீம் ஷலோம் பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய உணவு வண்டிகள் மூலமாகவும் வான்வழி மூலமாக வீசப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் மூலமாகவும் காசாவினுடைய பட்டினியின் 1% கூட பூர்த்தி செய்ய முடியாது என ஐநாவின் UNRWA நிறுவனம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. மேலும் ரஃபா கடவை பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட வேண்டும் என்பதற்கான அழுத்தங்களையும் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. அதே நேரம் காசாவிலே பட்டினியானது உச்சத்தை தொடவில்லை என்றும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தொடர்ச்சியாக கிடைக்கப் பெறுகின்றது என்றும் ஐக்கிய நாடுகள் சபையானது காசாவிலே அதிகரித்திருப்பதாக போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாகவும் நாங்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான குறைந்தபட்ச உணவுகளை மாத்திரமே வழங்குவோம் என்றும் நெட்டன்யாஹூ தொடர்ச்சியான அறிக்கைகளையும் வெளியிட்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் காசாவிற்குள்ளே 30 உணவுப் பொருட்களை உள்ளடக்கிய வண்டிகளை அனுமதித்துவிட்டு அதிகளவான உணவுப் பொருட்களை உள்ளடக்கிய வண்டிகள் அனுமதித்திருப்பதாக காணொலிகளையும் வெளியிட்டு வருகின்றார்கள். அதாவது காசாவிற்குள்ளே அதிகளவான உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் அதிகளவான உணவுப் பொருட்கள் வான்வழி மூலமாக வீசப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காணொலிகளை வெளியிட்டு போலி பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இதற்கு வலு சேர்க்கும் வகையில் அடிமை ஜோர்டானும் அடிமை ஐக்கிய அரபு அமீரகமும் முழுமையான ஆதரவுகளையும் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தது. காசாவிற்குள்ளே செல்லக்கூடிய உணவுப் பொருட்களை ஹமாஸ் இவ்வாறு தான் கொள்ளையடிக்கின்றது என குறித்த காணொலியிலே காண்பித்திருந்தது. ஆனால் உண்மையில் குறித்த காணொலியில் காண்பிக்கப்பட்டிருப்பவர்கள் யாசர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பலை சேர்ந்தவர்கள். இவர்களை திட்டமிட்டு யாசர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பல்களை களமிறக்கி உணவுப் பொருட்களை திருடக்கூடிய காணொலிகளை படமெடுத்து போலி பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காகவும் நியாயப்படுத்துவதற்காகவுமே இந்த எல்லாவிதமான போலி பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்து கரீம் ஷலோம் பிரதேசத்தினூடாக பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற புதிய முன்மொழிவு ஒன்றையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போரமைச்சரவையில் முன்வைத்துள்ளார்கள். காசாவிற்குள்ளே தன்னார்வமாக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களையும் வெளிநாடுகளுக்கு சென்று சிகிச்சைகளை பெறுவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்களையும் கரீம் ஷலோம் பிரதேசத்தினூடாக முழுமையாக வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களை அவசரமாக ஆரம்பிக்க வேண்டும் என குறித்த போரமைச்சரவை கூட்டத்திலே கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைவாக இனி வரக்கூடிய நாட்களில் கரீம் ஷலோம் பிரதேசத்திலிருந்து பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்றும் வல்லா ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அடுத்து பலஸ்தீனிய தனிநாட்டுக்கான பாதை என்கின்ற துணைப்பொருளில் பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து மேற்கொள்ளக்கூடிய மாநாடு நேற்றிரவு நியூயார்க் நகரிலே ஆரம்பமாக இருந்தது. காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்கி பலஸ்தீனிய போராளிகளை நிராயுதபாணியாக்கி காசாவின் நிர்வாகத்தை துரோகி அப்பாஸின் பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழால் வழங்குவதற்கான ஒரு சூழ்ச்சி திட்டமாகவே இந்த மாநாடு நடைபெற்று வருகின்றது. மேலும் குறித்த சூழ்ச்சி மாநாடு நாளைய தினம் வரையில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பிரித்தானியாவுடைய பிரதமரும் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் காசாவிலே ஹமாஸினுடைய நிர்வாகத்தையும் ஹமாஸினுடைய போராளிகளையும் நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் பிரித்தானியாவுடைய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து நெட்டன்யாஹூ தன்னுடைய கூட்டணியை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய அரசாங்கம் கலைக்கப்படாமல் இருப்பதற்காகவும் பென்குவிரும் ஸ்மொட்ரிச்சும் தன்னுடைய கூட்டணியிலிருந்து விலகிச் செல்லக்கூடாது என்பதற்காகவும் நேற்றிரவு நடைபெற்ற போரமைச்சரவை கூட்டத்தில் விசேட திட்டம் ஒன்றையும் முன்வைத்துள்ளார். மேலும் குறித்த திட்டம் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹாரெட்ஸ் ஊடகமானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்கான ஒப்பந்தம் ஒன்றை முடிப்பதற்கு நெட்டன்யாஹூ ஹமாஸுக்கு சிறிய காலப்பகுதியை வழங்கப் போகின்றார். குறித்த நாட்களுக்குள் தற்காலிக
தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்றுக்கொண்டு ஹமாஸ் பண கைதிகளுடைய பரிமாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரம் இதற்கான சம்மதத்தினை ஹமாஸ் வழங்காவிட்டால் காசாவின் பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அதிகளவான பிரதேசங்கள் கைப்பற்றப்பட்டு இஸ்ரேலோடு முழுமையாக இணைக்கப்படும். இதன் ஆரம்பமாக வடக்கு காசா முழுமையாக கைப்பற்றப்பட்டு இஸ்ரேலோடு இணைக்கப்படும். மேலும் வடக்கு காசாவிலே இஸ்ரேலிய குடியேற்றங்களும் நிறுவப்படும். இதைத் தொடர்ந்து காசாவின் ஏனைய பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கான பணிகளும் ஆரம்பிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் இதற்கான அனுமதியை டொனால்ட் ட்ரம்பும் வழங்கியுள்ளார் என நெட்டன்யாஹூ போர் அமைச்சரவை கூட்டத்தில் குறித்த திட்டம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்துள்ளார் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹாரெட்ஸ் ஊடகமானது குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய போரில் நெட்டன்யாஹுவின் அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டது. இது ஒரு முழுமையான வெற்றி அல்ல. இது ஒரு மிகப்பெரிய மூலோபாய தோல்வியாகும். இது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரழிவாகும். இஸ்ரேலிய ராணுவம் காசாவிலே தோல்வியடைந்து விட்டது. நாங்களும் அரசியல் ரீதியாக காசாவிலே தோல்வியடைந்து விட்டோம். நாங்கள் தற்போது கான் யூனிஸ் பிரதேசத்தை 4வது முறையாக ஆக்கிரமித்துள்ளோம். ஜபலியா பிரதேசத்தை 3வது முறையாக ஆக்கிரமித்துள்ளோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் காசாவின் ஒவ்வொரு பிரதேசத்தினை ஆக்கிரமித்துக் கொள்கின்றோம். ஆனால் ஹமாஸ் குறித்த பிரதேசத்திற்கு மீண்டும் வருகை தருகின்றது. நாங்கள் ஆக்கிரமித்த பிரதேசத்தினை அவர்கள் மீண்டும் கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். கடந்த 2 வருடமாக காசாவின் களத்தில் இதுதான் நடைபெற்று வருகின்றது. இப்படியான நிலைமையில் நெட்டன்யாஹூ அவருடைய அரசியல் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவருடைய கூட்டணியை பாதுகாத்துக் கொள்வதற்காக புதிய திட்டங்களை முன்வைத்து வடக்கு காசாவை கைப்பற்றப் போவதாகவும் தெரிவிக்கின்றார். உண்மையில் இது முட்டாள்தனமான முடிவாகும். வடக்கு காசாவை கைப்பற்றி இஸ்ரேலோடு ஒருபொழுதும் இணைக்கவே முடியாது. இந்த திட்டத்தின் மூலமாக எங்களுடைய ராணுவம் அதிகளவான இழப்புகளையும் சந்திக்க வேண்டி ஏற்படும். நெட்டன்யாஹூ அவருடைய அரசியல் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக கூட்டணியை பாதுகாப்பதற்காக எங்களுடைய ராணுவ சிப்பாய்களை பலி கொடுக்கின்றார். எங்களுடைய மிக முக்கியமான உயரடுக்கு சிப்பாய்களையும் தளபதிகளையும் பலி கொடுக்கின்றார். நாங்கள் தற்போது போரை நிறுத்துவதற்கான காலம் வந்துவிட்டது. இதற்கு பிறகும் நாங்கள் போரை தொடர்வதனால் இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்துக்கள் காத்திருக்கின்றன. உண்மையில் இந்த போரானது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய மூலோபாய தோல்வியாகவே இருக்கின்றது. இந்த மூலோபாய தோல்வியிலிருந்து நாங்கள் ஓரளவாவது மீண்டு வர வேண்டுமாக இருந்தால் நெட்டன்யாஹூ இப்போதே போரை நிறுத்திவிட்டு பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் போரை நிறுத்தி பணைய கைதிகளை மீட்டெடுத்தால் 2 வெற்றிகளை ஒரே நேரத்தில் அடைந்து கொள்வோம். இது இஸ்ரேலினுடைய எதிர்காலத்தை மேலும் பலப்படுத்துவதாகவே அமைந்திருக்கும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் தெரிவித்துள்ளார். அதாவது நெட்டன்யாஹுவின் தலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பேரழிவை சந்தித்து வருகின்றது என்பதனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்காலம் சிதைக்கப்பட்டு வருகின்றது என்பதனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிடே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்கஸாம் படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அபசன் காபிரா பிரதேசத்திலே சக்தி வாய்ந்த கண்ணிவெடிகளை பயன்படுத்தி ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றை வெடிக்கச் செய்துள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த வாகனம் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. அதற்குள்ளே இருக்கக்கூடிய 6 சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த மீட்பு படைகளை இலக்கு வைத்தும் RPG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து யாசர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பலுக்குள் ஹமாஸினுடைய உளவாளி ஒருவர் ஊடுருவி இந்த கொள்ளை கும்பலை சேர்ந்த முக்கியமான 15 பேரை ஒரு பொறியை நோக்கி நகர்த்தி சென்றுள்ளார். மேலும் இந்த 15 துரோகிகளும் குறித்த பொறியிலே சிக்கி மொத்தமாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து அல்கஸாம் படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே தந்தம் ஷெல்லை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தங்கை வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே வீடொன்றிற்குள் பதுங்கியிருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான சிப்பாய்களை இலக்கு வைத்து TBG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து அல் குதுஸ் படையினர் அபசன் காபிரா பிரதேசத்திலே தாக்கிப் வெடிகுண்டையும் ஷபாஸ் வெடிகுண்டையும் பயன்படுத்தி ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் ஜபலியாவின் மேற்கு பிரதேசமான ஃபலூஜா பிரதேசத்திலே சக்தி வாய்ந்த கண்ணிவெடிகளை பயன்படுத்தி ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றையும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பொறியியல் துறை படையொன்றையும் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். எனவே கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 3 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. 40க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தென்கிழக்கு ஈரானுடைய சிஸ்தான் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் ஜஹேடான் பிரதேசத்திலே ஜெய்ஷல் பயங்கரவாதிகள் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதற்காக ஈரானிய பாதுகாப்பு படையினரும் பசிச் படைப்பிரிவினரும் எல்லாவிதமான பதிலடி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் ஜெய்ஷல் பயங்கரவாதிகள் ஜஹேடான் பிரதேசத்திற்குள்ளே இருக்கக்கூடிய மசூதி ஒன்றிற்குள் நுழைந்து பசிச் படைப்பிரிவினுடைய தளபதி ஒருவரை படுகொலை செய்துள்ளார்கள். ஜஹேடான் பிரதேசத்திற்கு பொறுப்பான பசிச் படைப்பிரிவினுடைய தளபதியையே இவ்வாறு படுகொலை செய்திருப்பதாக
மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்குள்ளே நடைபெற்று வரக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பின்னால் ஜியோனிஸ்ட் ஆட்சியே இருக்கின்றது. இந்த பயங்கரவாதிகளுக்கு தேவையான நிதி உதவிகளையும் ஆயுத உதவிகளையும் அனைத்து தளவாட உதவிகளையும் ஜியோனிஸ்ட் ஆட்சியே மறைமுகமாக வழங்கி வருகின்றது. இதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. மேலும் இவற்றை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காக நாங்கள் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரான் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான உறவுகளை முறித்துக் கொள்ளக்கூடாது என்றும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான உறவுகளை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்றும் தொழில்நுட்ப ரீதியாக மாத்திரமாவது சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக ஈரான் செயற்பட வேண்டும் என்றும் ரஷ்யா தொடர்ச்சியாக ஈரானுக்கு அழுத்தங்களை வழங்கி வருவதாக பல ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கு விரும்பவில்லை. இதற்கான உத்தரவாதத்தினை ரஷ்யாவினால் வழங்க முடியும். மேலும் இதன் மூலமாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு தீர்வுகளை அடைவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என ரஷ்ய அதிபர் புட்டின் டொனால்ட் ட்ரம்போடும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இருப்பினும் ஈரானுடைய விடயத்தில் ரஷ்ய அதிபர் தலையிடக்கூடாது என டொனால்ட் ட்ரம்பின் வாங்கிவிட்டார். இப்படியான நிலைமையில் தற்போது ஈரானுடைய அணுசக்தி தொடர்பான பிரச்சனைகளை பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்ப்பதற்கான வேலை திட்டங்களை ரஷ்யா மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான தொடர்புகளை தொழில்நுட்ப ரீதியாக மாத்திரம் புதுப்பிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளையும் ஆலோசனைகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவரை நாங்கள் ஒருபொழுதும் ஈரானுக்குள்ளே வரவேற்கப் போவதில்லை. அதே நேரம் இன்னும் 2 வாரங்களுக்குள் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தை சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஈரானுக்குள்ளே வருவார்கள். இவர்களுடன் தொழில்நுட்ப ரீதியான பேச்சுவார்த்தைகளையே நாங்கள் மேற்கொள்வோம். மேலும் ஈரான் அதனுடைய நிலைப்பாடுகளில் உறுதியாகவே இருக்கின்றது. யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாக நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளப் போவதில்லை. அத்தோடு சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தமான NPT ஒப்பந்தத்திலும் ஈரான் இருக்கின்றது. மேலும் இந்த ஒப்பந்தத்திலே ஈரான் தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் குறித்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் ஈரான் முழுமையாக சுவைக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த ஒப்பந்தத்தில் இருப்பதில் ஈரானுக்கு எந்த விதமான பயனும் அளிக்கப் போவதில்லை என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரான் தனக்கு தேவையான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காகவே இந்த காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருவதாக ஈரானிய ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்து நேற்றிரவு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் நெட்டன்யாகுவுக்கு தொலைபேசி அழைப்பொன்றினை ஏற்படுத்தி கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் மனிதாபிமான உதவிகளை அனுமதிப்பது தொடர்பாகவும் சிரியாவிலே அமைதியை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் ஈரானினுடைய அணுசக்தி பிரச்சனைகளை பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்த்து வைப்பது தொடர்பாகவும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் நெட்டன்யாகுவோடு தொலைபேசியில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாக கிரெம்ளின் மாளிகை அறிவித்துள்ளது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.